அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. அடுத்த நம்ம கேள்வி தான். என்ன இன்னைக்கு கேள்வியில நிறைய இருக்கு அப்படின்னாதீங்க. இந்த மாதிரியான கேள்விகள் தான் நம்ம எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இதை பொதுவெளியில் நம்மளை யாராவது கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட், கேள்வி அன்னைக்கு இந்த மாதிரி தானே கேட்டார், தேங்க்ஸ், அவர் கேட்கவே தான் இதுக்கு சரியான பதில் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது, 12 வயசுல இந்திரியத்தை அடக்க முடியுமா, அப்படி என்ன அடக்கினார் அப்படின்னு கேட்டிருக்கார். அதாவது இந்திரியங்கள்னா நண்பர் என்ன நினைச்சாரு அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இதைத்தான் இந்திரியங்கள், பஞ்ச இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 12 வயசு குழந்தை எப்படிங்க இதையெல்லாம் அடக்கும், என்னத்தங்க அடக்கும் அப்படின்னு கேட்டார்னா, இந்த இன்னைக்கு குழந்தைகள் அதை வச்சு சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த சாக்லேட் வாங்கி கொடு, இல்லை எனக்கு அந்த ஃப்ரை வாங்கி கொடு, இந்த சிப்ஸ் வாங்கி கொடு, நாக்குக்கு எனக்கு சென்ட்டு வாங்கி கொடு, அது மூக்குக்கு, அதுக்கப்புறம் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடு, அதெல்லாம் தோலுக்கு, இல்லை ஏசியை போடு, அதுக்கப்புறம் நான் இந்த சீரியல் பார்க்க போகிறேன், இந்த கார்ட்டூன் பார்க்க போகிறேன், அது கண்ணுக்கு, இப்படி ஒவ்வொன்றும் சொல்லலாம் இல்லையா? அதையெல்லாம் அடக்கணும் அப்படின்னா என்னங்க 60 வயசு ஆனால் தான் அடக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க? 8 வயசு குழந்தைலாம் அதை அடக்கக்கூடாதா? எத்தனையோ குழந்தைகள் இருக்கின்றன. ஏழை வீட்டில் இருக்க குழந்தைகள்லாம் ஈவன் இந்த லோயர் மிடில் கிளாஸ் வீட்டில் இருக்க குழந்தைகள்லாம் வீட்டு கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு, சரி நம்ம அப்பா அம்மாவுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு பாதி நேரம் அரை வயிறும் கால் வயிறுமா சோறு தின்ட்டு போகிற குழந்தைகள்லாம் இருக்குது. இந்த 5 இந்திரியங்களை விடுங்க, அந்த வயிறு அதுதான் முக்கியம். அந்த கழுகு சொல்லுது, உணவினால் தான் ஜந்துக்கள் பிறக்கின்றன, அதில் தான் வளர்கின்றன, அது இல்லைன்னா ஒரேடியாக அங்கே போக வேண்டியது தான் அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த வயிறுக்கே பாதி வயிறும் கால் வயிறும் ரொப்பிட்டு போகிற குழந்தைகள் தான் இருக்கின்றன. அவங்கெல்லாம் அடக்கலையா? வயிறையே அடக்கும் போது இந்திரியத்தை அடக்கிறது பெரிய விஷயமா? கேள்வி அவர்களுக்கு இதெல்லாம் அடக்க வேண்டிய அவசியம் இல்லாத நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்திருப்பார்னு நினைக்கிறேன். அதனால தான் இதெல்லாம் தெரியல போல இருக்கு. அடுத்த நண்பர் கேள்வி தான், வந்தி என்ன வர்ணம் அப்படின்னு கேட்டுக்கிறார். கரெக்ட். இந்த காலத்தில் என்ன ஜாதி அப்படின்றது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா இவங்க தான் ஜாதி ஒழிப்பு போராளிகள்னு சொல்லிக்கிறவங்க. நான் பொதுவில் சொல்கிறேன். அந்த காலகட்டங்களில் ஜாதி இல்லை அப்படின்றதுனால என்ன வர்ணம் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதுலேருந்தே ஒன்று புரிஞ்சிக்கலாம், இந்த ஜாதிகள் அப்படின்றது இந்த ஆரிய திணிப்பு, அவங்க தான் புராணங்கள்னு சொல்லி ஜாதிகளை நம்ம மேலே திணிச்சாங்க அப்படின்னு. விளக்கெண்ணைகளாக ஜாதிகளை திணித்தது ஆரியர்கள். மகாபாரதம், ராமாயணம் கட்டுக்கதை அப்படின்னா, ராமாயணம் மகாபாரதத்தில் ஜாதி இருந்திருக்கணும், வர்ணம் தானே இருக்கு. அப்போ இந்த ஜாதிகளை உருவாக்கினது யார்? 4 வர்ணம் இருந்த இடத்துல இன்னைக்கு 430 ஜாதி இருக்குது அப்படின்னா இதை யார் உருவாக்கினாங்க? சரி, ஆரியர்கள் கொண்டு வந்ததில்ல, ஆரியர் மொழி சமஸ்கிருதம், அதனால் அது நமக்கு தேவையில்லை, அதை நாங்கள் ஒதுக்குகிறோம், அதுக்கு நீங்கள் பணம் செலவு பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோமே. அப்போ ஆரியர் கொண்டு வந்த ஜாதியை மட்டும் நம்ம தூக்கி பிடிச்சிட்டு இருக்கணுமா? அதையும் தூக்கி போட வேண்டியது தானே சகோஸ்? ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? யாராவது இந்த கேள்வியை கேட்டுக்கிறீங்களா? சமஸ்கிருதம் வேண்டாம், ஏன்னா அது ஆரிய மொழி. அப்போ அந்த ஜாதி ஒன்று, ஆரியர்கள் ஜாதியை கொண்டு வந்தார்கள்ன்றது டுபாக்கூராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஜாதி எங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குதுங்க, அதை வச்சு தாங்க நாங்கள் பதவிக்கு வர முடியும், அதனால் அது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஓப்பனாக ஒத்துக்கங்க. ரெண்டுத்தில் எதை ஒத்துப்பாங்க? ரைட், அது கேள்வி அவர்கள் என்ன பதில் சொல்ல பார்க்கலாம். இப்போ நான் அவருக்கு அந்த கேள்வியை முன் வைக்கிறேன். அடுத்த நண்பர் ராஜி ஜெயா, இந்த மாதிரி அஷ்டாவக்ரர் போன்றவர்களால் தான் இப்போ பிராமணர்கள் கஷ்டப்படுகின்றார்கள். அந்த படித்த கல்வி செருக்கு அப்படின்னு சொல்லலாம், ஆனால் கல்வி இருந்தால் அடக்கமாக இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஷ்டாவக்ரர் இது வரைக்கும் திமிர்த்தனமாக எதுவும் பேசினதா எங்கேயுமே இல்லை. இப்போ ஒன்று சொல்லலாம், இல்லைங்க ராஜா வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி கண்ணு தெரியாதவர்கள், காது கேட்காதவர்கள், ஸ்திரீகள், அதுக்கப்புறம் சுமை தாங்கி வருபவர்கள், இவங்களுக்குத்தான் ரைட் ஆஃப் வே முதல்ல வழி விடணும். பிராமணர்கள் இல்லாத போது அரசருக்கு வழி, பிராமணர்கள் வந்தால் அவர்களுக்குத்தான் வழின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா, முதல்ல இந்த பிராமணர்கள் அப்படின்னா கற்று தேர்ந்து கல்வி கற்பிப்பவர்கள், அவங்க தான் பிராமணர்களாக இருந்தனர். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு சொசைட்டியில் சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களுக்கு எந்த அளவு ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்திருந்தார்கள் அப்படின்றதுக்குத்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர, ஏதோ அந்த ஜாதியில் பிறந்ததுனாலேயே அப்படின்றது கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, இங்கே அஷ்டாவக்ரரை போன்றவர்கள் அப்படின்னு சொன்னதுனால நான் சொல்கிறேன், இங்கே இதுவரைக்கும் நாம் பார்த்ததில் அஷ்டாவக்ரர் ரொம்பவும் தாழ்மையுடன் தான் நடந்து கொண்டிருக்கின்றார். இந்த வாயில் காப்போன் கிட்ட போய் என்ன சொல்றாரு, நான் இந்த யாகசாலையை பார்க்க வந்திருக்கின்றேன், உன்னுடைய கட்டளையை வேண்டுகிறேன்னு கேட்கிறாரு.
அங்கே போயிட்டு அதை பார்ப்பா நான் ரொம்ப பட்சவன், அங்கே போயிட்டு ஆர்கியூ பண்ணி எல்லாரையும் தோக்கடிக்க போகிறேன், முதல்ல எனக்கு வழியை விடு அப்படி சொல்லலையே. உன் கட்டளையை வேண்டுகிறேன்னு சொல்கிறாரு. இது திமிரா? எனக்கு புரியல. அடுத்து வரப்போகின்றது, சரி ரைட்டு, அந்த வந்தி அவங்க அப்பாவை கொண்டுட்டார் அப்படின்னா கரெக்டு. இந்த மாதிரி வாதத்தில் தோற்றவர்களை நீங்கள் தண்ணியில் அமுக்கிறதா? அது தப்பு இல்லையா? அப்போ அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக போறார். ஸோ அதையும் நம்ம திமிர்த்தனம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ எஞ்சி இருப்பது அந்த ஒன்றே ஒன்று தான். அரசர்களுக்கு கூட பிராமணர்கள் முன்னாடி வழி இல்லை அப்படின்னா பிராமணர்கள் ஆச்சாரியர்களாக இருந்தனர், அதனால அந்த மரியாதை. இன்னைக்கு மாதிரி டே வாத்தி அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. மகாபாரத காலத்தை விடுங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட அதெல்லாம் கிடையாது. ஆசிரியரை நம்பி பசங்களையே ஒப்படைச்ச காலம் அது. ஆனால் இன்னைக்கு டே வாத்தி தான். அடுத்து நண்பர் கேஎம்பி 8 கோணல்னு சொல்கிறாங்க, ஆனால் ஏஐ இமேஜில் இல்லையே அப்படின்னு. இல்லை, ஏஐ சில கட்டுப்பாடுகள் வைத்து கொண்டு இருக்கின்றது. ஸோ ஈவன் ஒரு குழந்தை அழறா மாதிரி நீ படம் போடு அப்படின்னு சொன்னால் கூட அது கொஞ்சம் யோசிக்குது. அதனால் இருந்துட்டு போட்டோமே, அந்த குழந்தை பின்னாடியே அந்த கோணலெல்லாம் நீங்க பெறுகின்றார். ஸோ அந்த ஒரு வடிவமாக நம்ம எடுத்துக்கலாமே. இதில் என்ன இருக்குது? 8 கோணலோட போட்டால் தான் நம்ம அதை பார்க்கணுமா? வடை தான் முக்கியமே தவிர அதில் இருக்க ஓட்டையை எண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கேஎம்பி அவர்கள் ஓட்டையை மட்டும் எண்ணிட்டு இருந்தாருன்னா நான் என்ன பண்ண முடியும்? அடுத்த நண்பர் அபூர்வாஸ்ரீ, இந்த மாதிரி சிபி சக்கரவர்த்தி வரலாற்றை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் இப்படித்தான் இருந்தார்கள்னு. கரெக்டு, முன்னோர்கள் அப்படி தான் இருந்தாங்க. இன்றைக்கும் வெகு சிலர் அந்த மாதிரி இருக்காங்க. அது தர்மம் ஓங்கி இருந்த காலம். யாரும் பகுத்தறிவு அப்படின்ற பேரில் கேள்வியை கேட்டுக்கின்னு நான் இதை செய்ய மாட்டேன், தர்மத்தை கடைப்பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது கிடையாது. இந்த திருட்டு பையன் முள்ள மாதிரி முடிச்சவுக்கி இவங்களெல்லாம் இவங்க தான் என்னுடைய ஹீரோ அப்படின்னு தூக்கி கொண்டாடினதும் கிடையாது. அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் அவங்க செய்ய முன் வந்தார்கள். அடுத்த நண்பர் கீதா, இந்த மாதிரி டுடே ஐ ரெட் சம் கமெண்ட்ஸ் ஆஃப் யுவர் ஃபாலோவர்ஸ், தே ஃபிட் த புராணாஸ் ஹிஸ்ட்ரி ஸ்டோரி இன் த ப்ரெசன்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன், ஐ லைக் இட் அண்ட் ஐ லவ் இட்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. இது நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு வரோம். நாம் அப்படி இந்த இலைமறை காய்மறையாக சொன்னால் கூட நண்பர்கள் வெட்ட வெளிச்சமாக போட்டுடுறாங்க, இது என்ன மாதிரி இது என்ன மாதிரி அப்படின்னு. அதனால தான் சொல்கிறது, மகாபாரதத்தில் இல்லாதது வேறு எங்கேயுமே கிடையாது, அதில் எல்லாமே இருக்கின்றது அப்படின்னு. அதுதான் தினம் தினம் நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு இடத்துல. அடுத்தது நண்பர் முருகேசன் சங்கரன், இந்த புண்ணிய தீர்த்தங்கள் பற்றிலாம் சொல்கிறீங்க, அதுக்கு இன்றைய பேர் என்னன்னு சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு. தெரிஞ்சால் சொல்ல மாட்டேன்னா, வச்சிக்கினா வஞ்சனை பண்ண போகிறேன், நாம் ஏதாவது தப்பாக சொல்லிடக்கூடாது இல்லையா? அதனால தான் நமக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க அடிக்கடி இது கமெண்ட் போட்டுட்ருக்காங்க. அதனால தான் கமெண்ட்டுகளை படியுங்க. ஒரு பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா, வரி விளம்பரங்கள் படியுங்கள், அவைகளில் நல்ல செய்திகள் அடங்கியுள்ளன அப்படின்னாங்க. விளம்பரத்தில் என்ன செய்தி அப்படின்னு. ஆனால் இங்கே நம்ம கமெண்ட்டை படிக்கணும். நிறைய நேரங்களில் நண்பர்கள் இந்த தீர்த்தம் இங்கே இருக்கின்றது, இன்றைக்கி அது பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற கமெண்ட் இல்லாமல் படித்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் அவங்க போடுவாங்கன்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது நண்பர் ரகு என் ராமன், இது என்னங்க ஆண் பறவை பெண் பறவைக்கும் குஞ்சுகளுக்கும் இறை தேடி வருகின்றதா? பெண் பறவை தானே எடுத்து வரும் அப்படின்னாரு. அது அப்படி இல்லை. நிறைய பறவைகளில் சொல்லப்போனால் அந்த பெண் பறவை அப்படின்றது அந்த கூடுக்குள்ளே இருக்கும்போது அந்த குஞ்சு அடைகாத்து பொறிக்கும் காலம் வரைக்கும் ஒரு சின்ன ஓட்டையை மட்டும் விட்டுட்டு களிமண்ணில் பூசி மொழிகிடுமா. அந்த ஓட்டை வழியாக அந்த ஆண் பறவை கொண்டு வருகின்ற இறை இதுதான் அந்த பெண் பறவைக்கு. அதுக்கப்புறம் குஞ்சுகள் அது வந்த பிறகும் கொஞ்ச நாள் அப்பா பறவை தான் அதுக்கு ஊட்டிகிட்டு இருக்கும். அந்த குஞ்சுகள் பெருசாகும் போது அதை உடைச்சிட்டு வெளில வரும்ன்றாங்க ஒரு பறவை எண்ணத்தில். அந்த மாதிரி பெரும்பாலும் ஆண் பறவைகள் கொண்டு வருவது இது முட்டையை அடைகாக்கும் காலத்தில் அப்படின்றது தான் வழக்கமாக இருக்கின்றது. பெண் பறவையும் எடுத்துகிட்டு வரும். அது எப்போனா குஞ்சுகள் கொஞ்சம் பெருசான பிறகு, அது வரைக்கும் இது அங்கே தானே இருக்கணும். அதனால் பெண் பறவைகளும் எடுத்துகிட்டு வருது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக பெண் பறவை தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்தது நண்பர் ஜாக்ஸ் நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. கழுகுக்கு தெரியுமா அந்த புறாவுக்கு குஞ்சுகள் இல்லைன்னு? ஒருவேளை அதுக்கு 4 குஞ்சுகள் இருந்தால் கரெக்டு. இப்போ இந்த கழுகு போச்சுன்னா மனைவி ஒரு புத்திரன் அப்படின்னு சொல்லியிருக்குது கழுகு. இந்த புறா அது ஆணா பெண்ணா தெரியல. அப்போ அதுக்கு ஒரு ஸ்பௌஸ் இருந்து ஒரு 4 குஞ்சுகள் இருந்ததுன்னா இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 5 பேர் பாதிக்கப்படுவார்கள். ஒரு நல்ல லாயராக பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நண்பர் சொன்ன பிறகு தான் நானே யோசித்தேன். இந்த கழுகு அதன் தரப்பு வாதத்தை எடுத்து வைக்கின்றது.
அப்போது இந்த சிபி சக்கரவர்த்தி என்ன பண்ணியிருக்கலாம், அந்த புறாவை கூப்பிட்டு, என்னப்பா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, எத்தனை பசங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டு, அது ஒரு வேளை ஆமாம் கல்யாணம் ஆயிடுச்சுங்க, இது மாதிரி வந்து இத்தனை குஞ்சுகள் இருக்குது அப்படின்னா, அங்கே 2 இங்கே 4, அதனால் இதுதான் பெருசு, நீ தான் சொன்னல குறைந்த தீமை அப்படின்னு, அப்படி பார்க்கும்போது இதுதான் அப்படின்னு அவர் ஆர்கியூ பண்ணியிருக்கலாம். அது வந்து லீகாலிட்டி பின்னாடி எஸ்கேப் ஆகுது அப்படின்றது. ஆனால் அவர் அதை செய்ய விரும்பவில்லை. அது வந்து தர்மத்தின் படி போனார். அதான் சொல்றது, தர்மம் வேற, சட்டம் வேற. சட்டம் வந்து ரிஜிட். தமிழில் தான் இதுக்கு அழகாக பேர் வச்சாங்க சட்டம் அப்படின்னு. ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்துருப்போம், சட்டம்னா அதில் வந்து 4 மூலையிலையும் இருக்கிற அந்த மூங்கில் துண்டோட நடுவில் இருக்க ஓட்டை பெருசாக இருக்கும், அது வழியாக பூந்து வந்துடலாம் அப்படின்னு. தர்மம் வந்து சூக்ஷ்மமானது. அது வந்து இடத்துக்கு இடம், காலத்துக்கு காலம், சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அது மாறுபடக்கூடியது. உதாரணமாக ஒருத்தரனை வந்து உயிரை எடுப்பது தவறு, ஆனால் அரசாங்கம் அதை செய்யலாம். கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே அப்படின்னு பாவேந்தர் வேற பாடியிருக்கார். இராணுவ வீரன் போரில் அதை செய்யறது அப்படின்றது வந்து சட்டப்படி சரியானது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் உயிரை எடுப்பது தவறு அப்படின்றத எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ண முடியாது இல்லையா? ஸோ அவர் வந்து தர்மத்தின் படி நடந்தார். அதனால் வந்து இந்த ஆர்கியூமெண்ட்ஸுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கணும், எஸ்கேப் ஆனோம் அப்படின்னு நினைக்கல. அதனால தான் வந்து இந்த கவுண்டர் கொஸ்டின் வைக்கலை. அடுத்தது நண்பர் ராஜீவ் ஜெயா, அதாவது ரிஷி மார்கண்டேயா இஸ் ஃபவுண்ட் இன் போத் வைஷ்ணவா அண்ட் சைவா. இவர் எப்போ வந்து சைவத்திலிருந்து வைஷ்ணவத்துக்கு மாறினார் எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த சைவம் வைணவம் அப்படின்றது இன்னைக்கு நாம் சொல்லிக்கிற விஷயங்கள். அன்றைக்கு வந்து இந்த மாதிரி இருந்ததா, அதுதான் முக்கியமான கேள்வி. அண்ட் நம்பர் 2, இந்த ஜனகராஜன் விதேகராஜன் அப்படின்னு நம்ம அந்த அஷ்டாவக்ரருடைய விஷயத்தில் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே ஒரு குறிப்பு வருகின்றது. அந்த ஜனகர் வேற, இது இந்த சீதையின் தந்தை ஜனகர், அவர் வேற, இந்த ஜனகர் வேற அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரே பெயர்கள் பல இடங்களில் வரலாம். இந்த இடத்துல மார்கண்டேயரை பற்றின சரித்திரம் இவ்வளவுதான் வருகின்றது. இது தொடர்பாக மற்ற இடங்களில் வரும்போது இதை பற்றி நம்ம விரிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம் நண்பரே. அடுத்த நண்பர் மாடசாமி, பஞ்சாக்னி பற்றி விளக்கி சொல்லுங்களேன் அப்படின்னு. தெரிஞ்ச சொல்ல மாட்டோமா, வச்சுக்கினா வந்து வஞ்சனை பண்ண போகிறோம். நண்பர்கள் யாராவது தெரிஞ்சாங்கன்னா இல்லை கேட்டு தெரிந்து கொண்டு கமெண்ட் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நண்பர், செலிப்ரேட் த லைஃப் சார், யுவர் அன்டு டிவி டிசர்வ் மோர் வியூஸ், கீப் அப் யுவர் குட் ஒர்க், வி லவ் யூ அருண். அது என்னுடைய மைனஸ்ன்னு தான் நினைக்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக எப்படி சொல்கிறது அப்படின்றத பற்றி நான் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். அண்டு அந்த டைம் டியூரேஷன் கூட வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்கலாம். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷத்தில் முடிஞ்சிடுது அப்படின்னு கூட வந்து சில பேர் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். பார்ப்போம், காலம் பதில் சொல்லும். ஸோ ஆஸ் யூஷுவல் சண்டே அன்னைக்கு கதை நேரத்தில் சந்திப்போம். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.